இப்போ நம்ம எக்ஸசைஸ் 1.1 fourth sum பார்க்க போகிறோம். Tenmalar applied for competitive exam which is negative scoring of 1 mark for each incorrect answer. In paper 1 she answered 25 questions incorrectly and in paper 2 13 questions incorrectly. Find the reductions of marks. ஸோ இங்கே தென்மலர்னு ஒரு பொண்ணு காம்படிட்டிவ் எக்ஸாமில் எத்தனை கொஸ்டின் தப்பாக எழுதியிருக்கான்னா டோட்டலாக 2 பேப்பர், அந்த 2 பேப்பரில் ஃபர்ஸ்ட் பேப்பரில் 25 கொஸ்டின்ஸ் தப்பாக எழுதியிருக்கா அண்ட் செகண்ட் பேப்பரில் 13 கொஸ்டின்ஸ் தப்பாக எழுதியிருக்கா. ஸோ நம்ம எவ்வளோ ரிடக்ஷன் ஆஃப் மார்க்ஸ்னால் எவ்வளோ மார்க் இது கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ ஓகேவா, இப்போ நம்ம பேப்பர் 1 பேப்பர் 1 பேப்பர் 2 இந்த மாதிரி போட்டு ஈஸி கிடச்சிட்டோம். ஸோ 25 13. ஸோ நம்ம எவ்வளோ டோட்டல்னால் நம்ம என்ன பண்ணோம் ப்ளஸ் பண்ணணும். டோட்டல்னால் என்ன பண்ணணும் ப்ளஸ் பண்ணணும். ஸோ 5 + 3 8, 2 + 1 3. ஸோ எவ்வளோ ஆன்சர் ப்ளஸ் 38 of total reduction marks. அதுதான் ஆன்சர். So fifth sum, in a quiz competition team A scored +30 -20 and 0 and team B scored -20 0 +30. In the successive round, which team will win? Can we say that we can add integer in the any order? ஸோ இப்போ வந்து 2 டீம் வந்து குவிஸ் கேம் விளையாண்டுருக்கு. ஸோ டீம் ஏவோட ஸ்கோர், ஸோ டீம் ஏ ஸ்கோர் எவ்வளோ +30 -20 0. ஸோ இப்போ நம்ம டீம் பியும் போட்டுக்கலாம். டீம் பி ஸ்கோர்டு, ஸோ டீம் பி ஸ்கோர்டு ஸோ எவ்வளோ -20 0 +30. ஸோ ஃபஸ்ட்டு இங்கே இந்த டீம் ஏலேருந்து கால்குலேட் பண்ணணும். மைனஸ் அண்ட் ப்ளஸ் என்ன? ஸோ நம்ம ஏற்கனவே ஃபார்முலாவில் பார்த்த மாதிரி ப்ளஸ் அண்ட் மைனஸ் என்ன? மைனஸ். ஸோ இப்போ நம்ம மைனஸ் பண்ணணும். 3 - 2 1, 3 - 2 1. ஸோ இப்போ வந்து நம்மளுக்கு கிரேட்டர் இன்டிஜர் ப்ளஸில் இருக்குது. ஸோ நம்ம என்ன சொல்லலாம் +10 அப்படின்னு. ஸோ இப்போ மறுபடியும் இங்கே 0 0 0. மைனஸ் அண்ட் ப்ளஸ் என்ன? ப்ளஸ் அண்ட் மைனஸ் மைனஸ். அப்போ மைனஸ் அண்ட் ப்ளஸ் அதுவும் மைனஸ் தான். ஸோ 3 - 2 1. கிரேட்டர் இன்டிஜர் ப்ளஸில் இருக்குது. ஸோ ப்ளஸ், ஸோ +10. இப்போ 2 டீமுக்கு ஒரே ஆன்சர் தான் வந்திருக்கு. ஸோ நம்ம என்ன சொல்லணும், போத் டீம் வின். அப்புறம் அடுத்தவங்க என்ன கொடுத்துருக்காங்க, we can say add in integer in any order. ஸோ நம்ம வந்து இதை additive integer அப்படின்னு சொல்லலாமா, எந்த ஆர்டரில் வேணாம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம கீழே என்ன எழுதணும், அது கீழே yes we can add integer in any order. ஸோ இங்கேருந்து நம்ம எஸ் அப்படின்னு மட்டும் ஆட் பண்ணிக்கணும். இந்த கேனுக்கு பதில் எஸ் அப்படின்னு ஆட் பண்ணிட்டா we can say that additive integer in any order. அவ்வளோ. ஸோ ஃபிஃப்த் சம் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் சம் வந்து சிக்ஸ்த்து சம் 11 + 7 + 10. ஸோ இங்கே வந்து ஒரு ப்ராக்கெட் கொடுத்துக்கணும். அப்புறம் அண்டு +7 + 10. ஸோ இங்கே இதுக்கு ப்ராக்கெட் கொடுக்குறோம். ஈக்குவல், இது ரெண்டுமே ஈக்குவலாக இப்போ நம்ம இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் ஈக்குவலாக இருக்கா அப்படின்னு பார்க்கணும். அதுக்கப்புறம்
இதோட ப்ராப்பர்ட்டி என்ன அப்படிங்கிறதையும் நம்ம மென்ஷன் பண்ணோம். ஸோ 11 + 7 + 10 கரெக்டாக. ஸோ இப்போ 11 + 7 எவ்வளோ 18. ஸோ 18 + 10 நம்ம கீழே போட போகிறோம். ஸோ 18 + 10 28. ஸோ இஸ் ஈக்குவல்ஸ் டு இப்போ ப்ராக்கெட்டில் இருக்க தான் நம்ம என்ன ஃபஸ்ட் பண்ணணும். ஸோ 7 + 10 17. 17 + 11 எவ்வளோ. ஸோ இப்போ நம்ம கீழே போட போகிறோம். 17 + 11 எவ்வளோ 28. ஸோ ஆன்சர் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்குது. ஸோ இது நம்ம என்ன சொல்லணும், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். என்ன சொல்கிறோம், அசோசியேட்டிவ் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ 7th சம்மில் நம்மளுக்கு ஃபைண்ட் த பேர் 5 பேர் ஆஃப் இன்டிஜர் தட் இஸ் அப் டு 2. ஸோ +2 வர நமக்கு நம்ம பேர் ப்ளஸ் அண்ட் மைனஸ் பண்ணி நமக்கு அந்த ஆன்சர் வரணும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து -2 ஓகேவா. -2 + 4 = +2. எப்படின்னா மைனஸ் அண்ட் ப்ளஸ் என்ன, மைனஸ் அண்ட் ப்ளஸ் மைனஸ். பட் நம்மளுக்கு கிரேட்டர் டிஜிட் என்ன இருக்குது 4. ஸோ இதில் இருக்கிற ரெண்டுத்துலேயே தான் பெருசு. ஸோ 4. ஸோ அதனால் ப்ளஸ் வருது. 4ல் -2 பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் 2. ஸோ நம்மளுக்கு ஆன்சர் 2 தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ 2 வந்துருச்சு +2. ஸோ நெக்ஸ்ட்டு 2 + 0 = +2. எந்த நம்பரோட நம்ம 0 ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், அதே ஆன்சர் தான். ஸோ நம்ம +2ஓட 0 பண்ணால் +2 தான் நம்மளுக்கு ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் ஒன் -5 + 7 = என்ன அப்படின்னா. ஸோ இப்போ நம்ம வந்து மைனஸ் அண்ட் ப்ளஸ் என்ன மைனஸ். பட் நம்மளுக்கு கிரேட்டர் டிஜிட் என்ன இருக்குது 7. ஸோ ப்ளஸ்ஸாக இருக்குது. ஸோ நம்ம ப்ளஸ் போட்டுக்கிறோம். இப்போ 7ல் 5 நம்ம மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு ஆன்சர் என்ன 2. ஸோ +2. நெக்ஸ்ட் வந்து -1 + 3. ஸோ மைனஸ் அண்ட் ப்ளஸ் மைனஸ். ஆனால் நம்ம 3 கிரேட்டர் இன்டிஜர். ஸோ +3 - 1 2. ஸோ நம்மளுக்கு +2 ஆன்சர் வந்துச்சா. அடுத்து ஒரே ஒரு 5 நம்மளுக்கு வந்து 5 இன்டிஜர் 5 பேர் இன்டிஜர் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம 5 இது பண்ணணும். ஸோ -3 + 5 மைனஸ் அண்ட் ப்ளஸ் மைனஸ், ஆனால் கிரேட்டர் 5. ஸோ ப்ளஸ் இந்த சைன் யூஸ் பண்ணணும். 5 - 3 2. ஸோ இதோட இந்த எக்ஸசைஸ் முடிச்சிருச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.